தமிழ் கிச்சன் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி கரண்டி முட்டை ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பச்சை மிளகாயில் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் வந்து 1 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டையும் உடைச்சி பவுலில் ஊற்றிக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், மல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா நுர வர அளவுக்கு. எண்ணெய் விட்டுக்கோங்க. கரண்டி முட்டை ஆம்லேட்டுக்கு எண்ணெய் நிறையா ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் ஊற்றிடுங்க. மேலே பெப்பர் போட்டுக்கலாம். மேலே வந்து உள்ள வேகாம போயிடும், அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. எல்லா சைடும் நல்லா வேகட்டும். ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். எல்லா சைடும் நல்லா வேகட்டும். அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஆம்லேட் எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டில் போட்டுருங்க. ரொம்ப டேஸ்டான கரண்டி எக் ஆம்லேட் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.